ஒரு அழகான தென்னிந்திய கிராமம், பசுமையான நெல் வயல்கள். ஊரில் 4 நண்பர்கள் வாழ்ந்தனர். மூவர் கல்வியில் தேர்ச்சி பெற்ற பண்டிதர்கள். ஆனால் அவர்கள் அனைவருக்கும் பொது அறிவு குறைவாக இருந்தது. 4வது நண்பன் அதிகம் படிக்காதவன், ஆனால் மிகவும் புத்திசாலி மற்றும் நடைமுறை அறிவுள்ளவன். ஒருநாள், நாம் நம்முடைய கல்வியை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கலாம் என முடிவு செய்து 4வரும் ஒரு பெரிய நகரத்திற்கு பயணமாகினர். அவர்கள் அடர்ந்த காட்டின் வழியாக நடந்தார்கள். அந்தக் காட்டில் நடந்து கொண்டிருந்த போது அவர்கள் தரையில் விலங்கின் எலும்புகள் கிடப்பதைக் கண்டனர். பண்டிதர்கள் மிகவும் உற்சாகமடைந்து, இதில் நம் அறிவைச் சோதிக்கலாம் என்று முடிவு செய்தனர். முதல் பண்டிதன், நான் இந்த எலும்புகளை ஒன்று சேர்க்கிறேன் என்று கூறி அவற்றைக் கட்டி ஒரு சிங்கத்தின் வடிவம் உருவாக்கினான். 2வது பண்டிதன், நான் சதை, தோல், இரத்தம் கொடுக்கிறேன் என்று கூறி அதை மேலும் உயிரற்ற உருவமாக மாற்றினான். 3வது பண்டிதன், நான் இப்போது உயிர் கொடுக்கப் போகிறேன் என்று தயாரானான். அதைக் கேட்ட 4வது நண்பன், நீங்கள் செய்வது ஆபத்தானது. இது சிங்கம். அது நம்மை கொல்லும் என்று எச்சரித்தான். 3 பண்டிதர்களும் அவனை ஏளனமாக பார்த்து, நீ படிக்காதவன், எதையுமே புரிந்து கொள்ள மாட்டாய். ஓரமாக நில் என்று சொன்னார்கள். புத்திசாலி நண்பன், சரி, நான் மரத்தில் ஏறிக்கொள்கிறேன் என்று கூறி அருகிலிருந்த ஒரு உயரமான மரத்தின் மேலே ஏறினான். 3வது பண்டிதன் மந்திரங்களை ஓதி சிங்கத்திற்கு உயிர் கொடுத்தான். கண்கள் திறந்த சிங்கம் ஒரே பாய்ச்சலில் மூவரையும் கொன்று தின்றது. மரத்தின் மேலிருந்த 4வது நண்பன் அனைத்தையும் பார்த்து கொண்டான். சிங்கம் போன பிறகு மரத்திலிருந்து இறங்கி பத்திரமாக தன் ஊருக்குத் திரும்பினான். புத்தக அறிவை விட நடைமுறை அறிவும் புத்திசாலித்தனமும் முக்கியம். அறிவும் அதைப் பயன்படுத்தும் திறனும் இணைந்தால்தான் அது பயனளிக்கும்.